அப்படி கனம் பண்ணாதவர்களுக்கு வரும் தீமையை குறித்து கூட பைபிள் சொல்லுது. விசேஷமாய் வாலிப தம்பிகள் தங்கச்சிகள் அந்த வாலிப நாட்களில் நிறைய பேர் அம்மா அப்பாவை ஒரு பெரிய பொருட்டாக எடுக்கிறதே இல்லை. அவங்கள அப்படியே உதாசீனப்படுத்துறது, அவங்க வார்த்தைக்கு சொன்னால் கேட்க மாட்டாங்க, ஏன்னா உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்க கோபமாக நடந்துக்குவாங்க. என்னுடைய ஊழிய அனுபவத்தில் நான் அம்மா அப்பாவை மதிக்காம அம்மா அப்பாவை தூக்கி பேசின எத்தனையோ பேருடைய வாழ்க்கை இன்னைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறத என் கண்ணால் நான் பார்த்துருக்கிறேன். சில பிள்ளைகளுக்கு அம்மா அப்பா மேலே ஏதாவது கோவம் வந்துச்சுன்னா பேசுகிற வார்த்தை இன்ன வார்த்தைன்னு இல்லை, ஏதோ ஒன்று பயங்கரமாக பேசிடுவாங்க. அம்மா அப்பாவை அழ வச்சு நிறைய பேர் பார்ப்பாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளை நான் பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் கூட என் தகப்பனையும் தாயையும் நான் கண்ணீர் வடிக்க வச்சதே இல்லை. ஒரு சிங்கிள் டே, ஒரு நாள் கூட எங்கள் அம்மா அப்பா எனக்காக அவங்க நான் அவங்கள கஷ்டப்படுத்தியோ ஒரு வார்த்தை பேசியோ கீழ்ப்படியாமலோ அவங்க என் நிமித்தம் அவங்க ஒரு நாள் கூட கண்ணை கசக்கினது கிடையாது. நான் ஊழியத்திற்காக வரும்போது அவங்க இன்னும் கொஞ்சம் லேட்டாக போனால் போதுமே அப்படின்னு நினச்சாங்களே தவிர, அன்னைக்கு தான் அவங்க எனக்காக அப்படி அந்த ஒரு வார்த்தையை தான் அவங்கள்ட்ட நான் கேட்கலையே தவிர, மற்றபடி ஒரு நாள் கூட என் தகப்பனார் தாயாருக்கு நான் கெட்ட பிள்ளையாக இருந்ததே இல்லை. அவங்க செய்கிற வேலையெல்லாம் செஞ்சுருக்கிறேன். அந்த வயதிலே படித்து கொண்டிருக்கும் போதே நான் போய் செங்கல் சூளையில் வேலை செய்து சம்பாரித்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் காசை கொடுத்துருக்குறேன். அவங்கள்ட்ட கொடுத்து அவங்க ஏதோ கொடுத்தா அதை வாங்கி செலவு பண்ணுறதான் வழக்கம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் ரொம்ப மோசமாய் நடந்து கொள்ளுகிறார்கள். என் வாழ்க்கையிலே ஆசீர்வதிக்கப்படுறதற்கு காரணம் கூட அதுதான். அவங்க ஆசீர்வதித்த ஆசீர்வாதம்லாம் இன்னைக்கு என் தலை மேலே இருக்கிறது. எங்கள் வீட்டில் ஒரு வயதான பாட்டி ஒருத்தங்க இருந்தாங்க. அந்த பாட்டி எல்லாருமே அந்த பாட்டியை உதாசீனப்படுத்துவாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த கறியெல்லாம் ஏதாவது ஒரு நாள் எடுத்தாங்க அப்படின்னா அதை சாப்பிட்றது அவங்களுக்கு ஆசையாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு தான் பல்லு ஃபுல்லாக இல்லாதனால அவங்களால சாப்பிட முடியாது, யாருமே அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த பாட்டி கொஞ்சமாக வாங்கி வச்சுட்டு எல்லார்ட்டையுமே கேட்பாங்க, இந்த மாதிரி எனக்கு இதை அந்த அரைச்சி கொடுக்குறீங்களா, நான் சாப்பிடணும் அப்படின்னா யாரும் அதை செய்ய மாட்டாங்க. ஏன், பல்லு தான் போயிடுச்சு, இல்லை இனியும் கறி தின்னணும்னு என்ன இருக்குது அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், நான் அந்த நாட்களிலே அதை வாங்கி ஒரு சின்ன இதில் போட்டு அதை நல்லா மசித்து அந்த அம்மாவுக்கு பாட்டி அம்மாவுக்கு கொடுப்பேன். அவங்க என்னை மனசார ஆசீர்வதிப்பாங்க. நீ எங்கே போனாலும் நல்லா இருப்ப அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு அவங்க உயிரோட இல்லை, ஆனால் அன்னைக்கு அவங்க சொன்ன ஆசீர்வாதங்கள் ஆசீர்வாதம் இப்படி கொடுக்குறாங்களே நம்ம செய்வோம் அப்படியெல்லாம் தோணலை. ஆனால் என்னமோ அவங்களுக்கு பெரியவங்களுக்கு செய்யணுன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. இன்னைக்கு அவங்க சொன்ன எல்லா ஆசீர்வாதங்களும் என் தலை மேலே இருக்கிறத நான் பார்த்துருக்குறேன். தயவு செய்து உங்கள் அம்மா அப்பாவுக்கு காசு கொடுக்க வேண்டாம், பணம் கொடுக்க வேண்டாம். நான் இந்த கம்ஃபர்ட் யூடியூப் சேனலில் அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி போட்டிருக்கிறேன். அதில் ஒரு சம்பவம் நான் சொல்லியிருக்கிறேன். எங்கள் நம்ம திருச்சபையில் நடந்த சம்பவம். நீங்கள் அதை கேட்டு பாருங்கள், உண்மையிலே அவ்வளவு கண்ணீர் வரும். அதனால் நிறைய தாயார் கண்ணீர் வடிக்கிறார்கள், தகப்பனார் கண்ணீர் வடிக்கிறாங்க. இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கிற அன்பு தேவ பிள்ளைய, நீ தயவு செய்து உங்கள் அம்மா அப்பாவுடைய கண்ணீரை மட்டும் உன் தலையில் சுமந்துடவே சுமந்துடாத. அதனால திருமணமானதற்கு பிறகு அம்மா அப்பாவோட இருந்துட்டு ஏதோ ஒன்று பிரச்சனை பண்ணி உங்க குடும்பத்தை இழந்துடாதீங்க. அதுவும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சிலர் இந்த தப்பை பண்ணிடுவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, திருமணம் ஆனதற்கு பிறகு தகப்பனும் தாயாரையும் விட்டு கணவன் மனைவி இசைந்திருக்கணும். அவங்க தான் ஒரு குடும்பம். அதற்கு பிறகும் தன்னுடைய குடும்பத்தினுடைய பெருமையை சொல்லிட்டு நம்ம குடும்பத்தை பிரிச்சிடக்கூடாது. அவங்களுக்கு நல்லது செய்யணும், அவங்கள பார்த்துக்கணும், அவங்கள அன்பாய் விசாரிக்கணும். ஆனால் குடும்பமே பிரிகிற அளவுக்கு பல மணி நேரங்கள் பேசிடக்கூடாது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்குள்ள தர்பரிசோனை, யாரோ ஒருத்தர் இங்கே இருக்கிறவங்க அம்மா அப்பாவை காயப்படுத்தி இருந்தா, அம்மா அப்பாவை வெறுத்து பேசியிருந்தா, தயவு செய்து மன்னிப்பு கேளுங்க. ப்ளீஸ் மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த தாயை உதாசீனப்படுத்தி தகப்பனை உதாசீனப்படுத்துறவங்களுக்கு அவங்களுடைய கண்களை நதியின் காகங்கள் பிடும். ஆண்டவர் அவங்கள நியாயம் தீர்க்காம விடவே மாட்டார். உங்க அம்மாவுடைய கண்ணீர் உன் கூடயே இருக்கும்ப்பா. உங்க அப்பாவுடைய கண்ணீர் உன் கூடயே இருக்கும். நீ 1000 டேலண்ட் உள்ளவனா இருந்தாலும் அந்த கண்ணீர் சில நேரத்தில் வாழ விடாது. அதனால ஜஸ்ட் அம்மா அப்பா
சுமந்து அவங்க ஒரு பிள்ளைய சுமக்கிறது என்கிறது சாதாரணமானதல்ல. ஜப்பானில் வந்து ரொம்ப இப்போ வந்து வருஷத்துக்கு வருஷம் வந்து மக்கள் தொகை அங்கே குறைஞ்சிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, அங்கே இருக்கிற பெண்களுக்கு யாருக்குமே குழந்தைய பெத்தெடுக்கணும் அப்படின்ற எண்ணமே இல்லையா. நம்ம ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு 10 மாதம் சுமந்து அவ்வளோ இதுவாக வளர்த்தணும் வேணான்னு இன்னைக்கு ஜனத்தை குறைஞ்சிட்டு இருக்கோம். ஆனால் உங்களையும் என்னையும் பெற்றெடுத்த தாய், நமக்காக வேலை செய்து கொடுத்த தகப்பனார் எவ்வளோ கொடியவராக இருந்தாலும் நம்மளை அவங்க வளர்த்துனாங்கல்ல. அதனால் இன்றைக்குள்ள தற்பரிசோதனை, தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுகிறேன். அதனால் இன்னைக்கு கேளுங்க ஆண்டவருடைய சமூகத்தில். அப்படி ஏதாவது இந்த ஜபத்தில், உபவாச ஜபத்தில் இருக்கிறவங்க இருந்தீங்கன்னா, உங்கள் ஜபம் கேட்கப்படணும்னா, இந்த 21 நாள் உபவாச ஜபத்தை கர்த்தர் அங்கீகரிக்கணும்னா, நீங்கள் எப்போ உங்கள் அம்மா அப்பாட்ட ஒப்புரவாகிறீங்களோ அப்போதாங்க உங்கள் ஜபம் கேட்கப்படும். அப்போதாங்க கேட்கப்படும். அப்போதான் ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்பார். ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு ஆண்டவர் பதில் கொடுத்தாருன்னு பைபிள் சொல்லுதுன்னா, எப்படி கொடுத்தாரு? தன்னுடைய தகப்பனார் தன்னை பலி செலுத்த கொண்டு போய் தன்னை கட்டி அந்த விறகு கட்டைக்கு மேல வைக்கும் போது அவன் வாலிப பையன், ஒரே நிமிஷத்துல அவங்க அப்பாவை பிடிச்சி தள்ளிட்டு அவனால போயிருக்க முடியும். ஆனா தன் தகப்பனாருக்கு கீழ்ப்படிந்தார். தன்னுடைய தகப்பனார் வேலைக்காரனை கூப்பிட்டு, என் பிள்ளைக்கு இந்த ஊர்ல பொண்ணு வேணாண்டா, நீ என் சொந்த ஊரு குடும்பத்துக்கு போ, அங்க இருந்தா பொண்ணு கொண்டு வரணும்னு சொல்லி வேலைக்காரனை அனுப்பும் போது ஈசாக்கு தியானம் பண்ண போனான். அவ்வளவு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளை. அதனாலதான் ஈசாக்கை யாருமே ஜெயிக்க முடியல. அந்நியர்கள், கயவர்கள் வந்து சொல்றாங்க, கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோம். எந்த பிள்ளை தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிஞ்சு சமாதானமா நடக்கிறாங்களோ, உங்க அப்பா அம்மா ஆவிக்குரியவர்களா இருக்கும்போது, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படி. கர்த்தருக்குள் உங்க தகப்பனும் தாயும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதோ ஒன்றுல வற்புறுத்தும் போது நீங்க ஆண்டவருக்காக அதை வெறுக்கிறது தவறல்ல. ஆனா அம்மா அப்பாவை கனப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. கண்களை மூடுங்க. நீங்க இப்ப யோசிச்சு பாருங்க, உங்க அப்பாவை காயப்படுத்தி இருக்கீங்களா? உங்க அம்மாவை காயப்படுத்தி இருக்கீங்களா? இன்னைக்கு நீங்க காயப்படுத்திட்டீங்க. உங்க அம்மா அப்பா இன்னும் உயிரோட இல்லை. இப்போ நினைச்சா கூட போய் மன்னிப்பு கேட்கறதுக்கு உங்களுக்கு இருதயம் இருக்கு. ஆனா மன்னிப்பு கேட்கறதுக்கு அவங்க உயிரோடு இல்லை. ஒரு நிமிஷம் அப்பா சமூகத்துல ஏசப்பாட்ட கேளு. தப்புதான்ப்பா, எங்க அம்மா அப்பா இப்ப இருந்தா நான் மன்னிப்பு கேட்டிருப்பாங்க, இல்ல அதனால உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன்னா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளு. எங்க அப்பாவை தூசணமா பேசிட்டேன், எங்க அப்பாவை அசுத்தமா பேசிட்டேன், தயவா மன்னிங்க ப்ளீஸ்ப்பா, எங்க பிள்ளைகளை மன்னிச்சிருங்க ராஜா, மன்னிச்சிருங்க. உங்க மகிமை தாங்கட்டும், கூட இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து நம்ம என்னுடைய சாட்சியையும் என்னுடைய செய்தியையும் சேர்ந்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். விசேஷமாய் வருகிற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 7வது நாள் உபவாச ஜபம் நம்முடைய கம் டு கம்ஃபர்ட் யூடியூப் சேனலில் மாலை 6 மணிக்கு ஒளிபரப்பாகும். நீங்கள் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8 மணிக்கு நமக்கு பரிசுத்த ஆராதனை இருக்கிறதுனால அந்த 7வது நாள் உபவாச ஜபம் மட்டும் அது ஞாயிற்றுக்கிழமை மாலையில் 6 மணிக்கு உங்களுக்கு நேரலையாக உங்களுக்கு நாங்கள் இது பண்ணுவோம். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமை 7வது நாள் முக்கியமான ஜபம், முக்கியமான ப்ரேயரு, அது 7 நாள் அப்படி முடிக்க போகிறோம். அந்த 7ஆம் நாள் நிறைவு ஜபம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு நம்முடைய சேனலில் நீங்கள் பார்க்கலாம். அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. காலையில் 8 மணிக்கு நமக்கு பரிசுத்த ஆராதனை உண்டு. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம வேதத்தை திறந்து நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சுட்டு அதற்கு பிறகு நாம் சாட்சியும் செய்திக்கு நேராக நம்ம கடந்து போகிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, 22ஆம் அதிகாரத்தில் 28வது வசனம், உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லை குறியை மாற்றாதே,
வாசிக்கலாம் திரும்ப ஒரு விசை. உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லை குறியை மாற்றாதே. 23வது வசனம் 10வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது, பூர்வ எல்லை குறியை மாற்றாதே, திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்து கொள்ளாதே. இந்த இடத்துல ரொம்ப அழகான ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லை குறியை மாற்றாதே. அப்படின்னா நம்முடைய முற்பிதாக்கள், நம்முடைய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவர்கள் மட்டுமல்ல, நம்முடைய முற்பிதாக்கள் அப்படின்னு சொல்றது பரிசுத்தவான்களையும் குறிக்கிறது. நமக்கு முன்பாக நமக்கு ஊழியம் செய்து நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டி கொடுத்த பரிசுத்தவான்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர் பரிசுத்தவான்கள் நமக்கு முன்பாக இருக்கிற நிறைய போதகர்கள் சொன்னதை நிறைய பேர் தவறாக எடுத்துக்கொள்கிறாங்க. அவங்களுக்கு மூளை இல்லை, அவங்க சும்மா அப்படி சொன்னாங்க, இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, இப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணக்கூடாது, அப்படி இப்படின்னெல்லாம் ரொம்ப சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற கலாச்சாரத்துக்கு அதெல்லாம் ஒத்து வருமா, அதெல்லாம் நம்ம பண்ண முடியுமா, அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு உபதேசத்தை மாற்றுகிற நிறைய பேர் நம்முடைய பட்டணத்தில் நம்முடைய தேசங்களில் வந்துட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தவான்கள் நமக்கு முன்பாக முன்மாதிரியை வைத்து ஊழியத்தை செய்து எத்தனையோ அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் இந்த ஆண்டவருடைய வேத வசனத்தை திருஷ்டாரங்களாலே நிரூபித்த பரிசுத்தவான்கள் ஒரு எல்லைக்குரிய ஒன்று வச்சிருக்கிறாங்க. இதுக்கு மேல நீ வராதப்பா, இதுக்கு மேல நீ ஆடம்பரமா இருக்காதப்பா, இதுக்கு மேல நீ ஆசைப்படாதப்பா அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு எல்லைக்குரிய வச்சிருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கு ஒருவேளை இந்த சூழ்நிலையில அதை நம்மளால செய்ய முடியல அப்படின்னு நினைச்சாலும் ஒன்றை நீங்க மறந்துடாதீங்க, அவங்க சொன்னதை நீங்க மாற்றக்கூடாது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ பாருங்க ஃபாரின்ல இருக்கிறவங்க நிறைய பேர் இப்படியெல்லாம் ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க, அவங்க ட்ரெஸ் எல்லாம் அப்படி இல்லை, அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் அப்படி இல்லை, ஆனால் அவங்க ஆராதிக்கும் போது ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கலையா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய ஊரில் சென்னையில் ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரருடைய மகன் இருக்கிறார். அப்போ அவர் அமெரிக்காவில் ஒரு 4 ஆண்டுகள் அமெரிக்காவில் ஊழியம் செய்கிற ஒரு பாஸ்டருடைய கீழே அவர் அசிஸ்டண்டா வேணும்னு கேட்டு, நான் உங்கள் கீழே ஒரு ஊழியனா வர்றேன், எனக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் போனார். அப்போ அவருடைய கீழே அவர் ஊழியம் பார்த்தேன். அப்போ நான் அவரை பார்த்து கேட்டேன், ஆச்சரியமாக இருக்குது, ஃபாரின் ஆட்களிடத்தில் போய் நீங்கள் ஊழியத்துக்காக ட்ரைனிங் எடுத்துட்டு எப்படி நீங்கள் இவ்வளோ சிம்பிளாக இருக்கிறீங்க, உங்களால் எப்படி இப்படி இருக்க முடியாது, இவ்வளோ தாழ்மையாக இப்படி இருக்கிறீங்களே, எப்படி இருக்க முடியும்னு கேட்கும்போது அவர் ஒரு ரொம்ப ஷாக்கான ஒரு விஷயத்த சொன்னாரு. அமெரிக்காவில் யுஎஸ்ஏல இருக்கிற ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் அவங்க குடும்பத்தை நடத்துறது, அவங்க பிள்ளைகளை நடத்துறது, அவர்கள் ஆராதிக்கிறது, அவருடைய லைஃப் ஸ்டைலு என் லைஃபை மாற்றிருச்சு பாஸ்டர். நம்முடைய ஊரில் கூட அப்படி சிம்பிளா யாருமே இல்லை, அவ்வளவு ஒழுக்கமாய் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா ஆராதிக்கிறவங்க நம்ம ஊர்ல கூட பார்க்க முடியாது. அவ்வளவு நேர்த்தியான ஊழியக்காரன்னு நிறைய சாட்சிகளை சொன்னாங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, தேசமெல்லாம் தவறு பண்ணாலும், தேசத்தில் இருக்கிற எல்லாருமே ஆண்டவருக்கு விரோதமா செஞ்சாலும், பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேர் தனியா இருக்கிறாங்கன்னு ஆண்டவர் சொல்றாருல தீர்க்கதரிசியின் இடத்துல. அவன் சொல்றான், ஆண்டவரே நான் மட்டும்தான் உத்தமன், நான் மட்டும்தான் உமக்கு பயந்தவன், யாருமே இந்த உலகத்துல நல்லவங்க இல்ல போல தெரியும் போது நீ நல்லவன் நினைச்சுக்காத. இல்ல, இந்த ஊர்ல 7000 பேரு பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத தனியா இருக்கிறாங்க. அப்போ இந்த கவனிங்க, இந்த உலகத்துல ஆயிரக்கணக்கான பேர் ஆண்டவருடைய பேரை சொல்லி பகட்டாக இருந்தாலும் ஆண்டவர் சிம்பிளா ஆண்டவரோட பரிசுத்தமா வாழ்றதற்கு பரிசுத்தத்தை முக்கியத்துவப்படுத்தி ஆண்டவருடைய தொடர்பு அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க மேல ஆண்டவருடைய கண்கள் இருக்கிறது. இந்த உபவாச ஜெபத்துல என்னோடு இருக்கிற உங்களிடத்துல நான் சொல்லிக் கொள்றது என்ன அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைங்க பரிசுத்தவான்களிடத்துல கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் அப்படி பரிசுத்தவான்களிடத்துல இருந்து கற்றுக்கொள்றதுக்கு விரும்புறது இல்லை. அவங்க என்ன ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த அவங்க செஞ்சது எல்லாமே தப்புன்னு நினைக்கிறாங்க. அவங்க எல்லாரும் செஞ்சது தப்பா இருந்ததுனாலயா இந்த கிறிஸ்தவம் இவ்வளவு வளர்ந்துருச்சு,
இத்தனை லட்சம் பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். நான் சொல்றேன், இப்போ ரட்சிக்கப்படுறதை விட, இப்போ அற்புதங்கள் நடக்கிறத விட, நம்முடைய முன்னோர்கள் முன்பு இருந்த பரிசுத்தவான்கள் ஊழியம் செய்யும் போது எத்தனையோ அற்புதங்கள் நடந்துருச்சு. நம்ம காதுகளால நம்ம கேட்டிருக்கிறோம். இந்த பாஸ்டர் இப்படி ஜெபம் பண்ணார், மரித்தவர்கள் உயிரோடு எழும்பினாங்க, இந்த கேன்சர் கட்டி இப்படி போயிருச்சு. என்ன பொறுத்த அளவுல நம்முடைய முன்னோர்கள் பரிசுத்தவான்கள் ஊழியம் செய்த அந்த ஊழியத்தினால வந்த அற்புதத்தினுடைய 25% மிராக்கிள்ஸ் கூட இப்ப நடக்கிறது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ அவங்க செஞ்சதெல்லாம் தவறா? அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்க ஊழியக்காரங்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது. நீங்க கற்றுக்கொள்ளணும். இதை ஒரு ஹேபிட்டா நீங்க வச்சுக்கணும். பாஸ்டர்ஸினுடைய நல்ல ஊழியக்காரங்களுடைய கீழே போயிருந்து சொல்லுங்கய்யா, நான் இவ்வளவு வளர்ந்து இந்த ஊழியத்தில் இவ்வளோ தூரம் இருந்தாலும் இப்போ கூட எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டு, எனக்கு ரொம்ப பழக்கமான ஒரு வயதான ஒரு ஊழியக்காரர், அந்த ஊழியக்காரரை பார்க்கறதற்காக போயிட்டு அவர்கிட்ட சொல்லுவேன், எனக்காக ஒரு ஜெபம் மட்டும் பண்ணணும், அதுக்காக உங்களை வர்றேன் அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி போய் அவங்களுக்கு முன்பாக போய் உட்காருவேன். உட்காரும் போதே இங்கேருந்து ஜெபம் பண்ணிகிட்டே போவேன். போய் உட்கார்ந்து அரை மணி நேரத்துக்குள்ள என்னுடைய பிரச்சனைக்கு என்னுடைய தேவைக்கு என்னென்ன பதிலோ எல்லா பதிலுமே அந்த ஊழியக்காரர் சொல்லிடுவார். அதற்கு பிறகு அவருடைய கரத்தை என் தலை மேல வச்சு ஜெபம் பண்ண சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வருவேன். இன்றைக்கு வரைக்கும் நான் அப்படி செய்து கொண்டிருக்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வயதான ஊழியக்காரர்கள் இல்லை என்றால் முன்னாடி ஊழியம் செய்த ஊழியக்காரர்கள், அவர்களை ஒரு நாளும் நீங்க என்ன பண்ணிடாதீங்கன்னா அற்பமா நினைச்சிடாதீங்க. ஒரு நாளும் அவங்களுடைய உபதேசம் இல்லை என்றால் அவர்களுடைய அந்த ட்ரஸ்டிங் கோடு, அவர்களுடைய சில நிபந்தனைகளை நீங்க கீழ்ப்படிய முடியாததுனால அது தவறுன்னு சொல்லிடாதீங்க. ஆண்டவருடைய நாமத்திற்காக யாராவது ஒருத்தர் எதை வெறுத்தாலும் நான் நம்புறேன், அதற்குரிய பலனை ஆண்டவர் பரலோகத்தில் கொடுக்காம இருக்கவே மாட்டாருங்க. அப்போ ஒன்று நீங்கள் மிக கவனமாய் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், பரிசுத்தவான்களிடத்திலிருந்து நிறைய கற்றுக்கொள்ளணும், கிராஸ் பண்ணிட்டே இருக்கணும். என்ன செய்யறாங்க? என்னுடைய ஊழிய அனுபவத்தில் நான் மறக்க முடியாத ஆண்டு இந்த ஆண்டு. நான் வார்டனாக இருக்கும்போது அதே பைபிள் காலேஜினுடைய கூட இருக்கிற சர்ச் ஆஃப் காட் திருச்சபையில் பாஸ்டருடைய அசிஸ்டண்டாக இருந்தேன். பாஸ்டர் இயேசுபால் அவர்களுடைய அசிஸ்டண்டாக இருந்தேன். 1 இயர் அங்கே அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருந்தேன். அப்போது பாஸ்டர் இயேசுபால் அவங்க ரொம்ப அழகான ஒரு ஆராதனை வீரர், ரொம்ப அழகாக செய்தி கொடுக்குற ஒரு தேவனுடைய மனுஷன். அவங்க அந்த சர்ச்சை ரொம்ப அழகாக நடத்துவாங்க. அவங்க பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா விசுவாச மக்களுக்கு தேவைக்காக அவங்களிடத்துல பேசுவார். என்ன தேவையோ அந்த தேவைக்காக பேசுவாங்களே தவிர தேவை இல்லாமல் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. அதே போல சனிக்கிழமை ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க செல்லு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருவாங்க, யாரிடத்துலையுமே பேச மாட்டாங்க. சனிக்கிழமை முழுவதும் ஜெபிக்கிறதற்காக நேரத்தை செலவு பண்ணுவாங்க. அவங்க ஆராதனை நடத்தும் போது அவ்வளவு அழகா ப்ரிப்பரேஷன் பண்ணி அந்த ஆராதனையை அவங்க கொண்டு நடத்துவாங்க. என்னுடைய ஊழியத்தில் அந்த 1 ஆண்டு காலம் முழுவதும் நான் நிறைய அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். எல்லாத்தையும் அவங்கள்ட்ட கிராஸ் பண்ணிட்டேன். ஓ, இந்த பிரச்சனைக்கு பாஸ்டர் இப்படி நடந்துக்கிறாங்கல்ல, இந்த சூழ்நிலைக்கு பாஸ்டர் இப்படி நடந்துக்கிறாங்கல்ல, அது எல்லாத்தையுமே நான் படித்தேன். கவனிங்க, உங்க முன்பாக ஆண்டவர் வைத்திருக்கிற சில ஊழியர்களிடத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு போய் வைக்கிறாருன்னா, இல்லைன்னா ஆண்டவர் உங்களை அந்த ஊழியக்காரரிடத்துல கீழே இருக்க வைக்கிறார், இல்லை பார்க்க வைக்கிறார் அப்படின்னா, நீங்க சும்மா குறை சொல்றதுக்கு இல்லை, குற்றம் சொல்றதுக்கு இல்லை. நான் சொல்றேன், அவர்களிடத்திலே இருக்கிற சின்ன சின்ன தவறுகள் இருக்கலாம், தவறுகளை அதுவும் உங்களுக்கு ஒரு படிப்பினை தான். ஓ, நம்ம இப்படி செய்யக்கூடாது, பாஸ்டர் இப்படி செய்யறாங்க, ஆனால் நம்ம இதை செய்யக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் கத்துக்கிறதுக்கு வைக்கிறாரு. அதே போல அவங்க ஊழிய வளர்ச்சிக்கு அவங்க விசுவாசிகளிடத்துல இல்லைன்னா ஏதோ ஒரு காரியத்தை அவங்க நடந்துக்கிட்டு இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கத்துக்கணும். இன்றைக்கு என்னுடைய ஊழியத்தில் எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கிறது என்ன அப்படின்னா, அன்னைக்கு என்னுடைய அந்த 5வது வருஷத்துல நான் தேவனுடைய ஊழியரோட சேர்ந்து அவரிடத்துல கத்துக்கிட்டது இன்னைக்கு நிறைய எனக்கு பிரயோஜனமா இருக்குங்க. நிறைய எனக்கு பிரயோஜனமா இருக்கு. ஊழியத்தை ஆரம்பித்த அந்த புதுசுல 2005 நம்ம ஆரம்பிக்கும் போது அந்த ஊழியத்துல
உண்மையிலே சொல்கிறேன், சனிக்கிழமை காலையில் எந்திரிச்ச உடனே அதே போல் செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எங்கேயாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்திற்கு போய் அந்த புதருக்குள்ள இல்லைன்னா தென்னந்தோப்புக்குள்ளே போய் முழங்கால் படிட்டு ஒரு பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு போய் நைட்டு அந்த கருக்கான அந்த நேரம் இருட்டுற அளவு வரைக்கும் அங்கேயே உட்கார்ந்து ஜோம் பண்ணி 3 பேருக்கு 4 பேர் 5 பேருக்கு அப்படி பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்துவேன். 5 பேர் தான் வருவாங்க, சரி. ஆனால் அந்த பிரசங்கத்தை அது யார்கிட்ட கற்றுக்கிட்டேன்னா அந்த பரிசுத்தவான்கள்ட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஸோ இன்றைக்கு என்னோடு கூட இருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ரொம்ப அருமையாய் வந்து சொல்லுகிறேன். சிலரை ஆண்டவர் உங்கள்கிட்ட கற்றுக்கிறதுக்காக ஒரு சிலரை கொண்டு வந்து வைப்பார். சிலரிடத்துல நல்ல முன்மாதிரியை கற்றுக்கிறதுக்கு வைப்பார். சிலரிடத்துல கற்றுக்க கூடாதுன்றதுக்காக சிலரை உங்கள் முன்னாடி வச்சிருப்பார். ஆனால் நிறைய பேர் அதை பயன்படுத்துக்கிறதே இல்லை. கற்றுக்க முடியாத ஆள் வந்துச்சுன்னா இவங்கள்ட்டெல்லாம் மனுஷன் இருப்பானா, நாங்கள் ஓடுறேன் அப்படின்னு ஓடுவாங்க. கற்றுக்கிற ஆள்கள்கிட்ட அது அவங்க வேலை அப்படின்னு அமைதியாக இருப்பாங்க. இல்லை இல்லை இல்லை, ஒரு தேவனுடைய பிள்ளை கற்றுக்கொள்றதுல ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் தோல்வி அடைச்சிருங்க. அதான் தேவனுடைய மனுஷன் சொல்லும் போது சொல்கிறான், ஆண்டவர் ஒரு விசை என்னோட பேசினார், ஆனால் 2 விசை நான் கேட்டேன். 2 விசை நான் எனக்கு மற்றவங்களுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை ஆண்டவர் எனக்குள்ளே இருந்து பேசும்படியாக கர்த்தர் எனக்கு கல்விமானின் நாவை கொடுத்திருக்கிறார். கற்றுக்கொள்ளத்தக்கதாக என்னுடைய செவிய ஆண்டவர் திறக்கிறார் அப்படின்னு தேவனுடைய மனுஷன் சொல்றான். அப்போ அதான் உலகத்தான் கூட சொல்லுவான்ல, கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லுவான்ல. ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பவுமே கிராப்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். எப்பவுமே அவனுடைய மைண்ட் வந்து யோசிச்சுட்டே இருக்கணும். என்ன பண்ணுறாங்க, பொதுவாக சொல்கிறேன், ஒரு மொபைலில் ஒன்றை நீங்கள் யூஸ்ஃபுல்லாக ஒன்று பார்த்தா கூட டக்குன்னு உங்களுடைய சிந்தை எப்படி போகணும் அப்படின்னா அதில் ஒன்று நீங்கள் படிச்சுக்கணும். நான் வந்து அதுதான் உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, எனக்கு எதுவுமே வந்து இந்த ஊழியத்திற்கு வர்றதற்கு முன்பாக நான் ஒன்றுமே கிடையாது, எதுவுமே இல்லை. படிப்பில்லை, நாலேஜ் இல்லை, அறிவில்லை, எதுவுமே இல்லை. ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையில் என்னுடைய ஊழியத்திலே செய்யக்கூடிய அனைத்துமே வந்து யாருமே இல்லைன்னா கூட அந்த காரியத்தை வந்து இப்படி செய்யலாம் அப்படின்றத நான் வந்து கற்றுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறேன். இப்போ இந்த நிமிஷத்தில் கூட எந்த கடைக்குள்ள நான் என்றானாலும் அந்த கடைக்கு போகும்போது எதையுமே பார்க்க மாட்டேன், அந்த கடையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு தான் பார்ப்பேன். ஒரு பில்டிங் ஹைட்டாக பண்ணியிருக்காங்களா, எப்படி இதை ஹைட்டாக பண்ணாங்க, எப்படி இது தூண் இல்லாமல் பண்ணாங்க, எப்படி இதை மாட்டியிருக்காங்க, எப்படி இதை பண்ணியிருக்காங்க, இந்த சவுண்டு எப்படி வருது. அந்த மாதிரி இன்று இது அல்ல, இன்னும் நான் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குன்னு என் மனசு சொல்லிகிட்டே இருக்குது. நான் கற்றுக்கிறது ஃபினிஷ் ஆகுது, எல்லாம் எனக்கு தெரியாது, இன்னும் நிறைய தெரிய வேண்டியது இருக்குது. ஸோ இன்றைக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன், என் ஊழிய அனுபவத்தில் நான் அந்த உடன் ஊழியராக இருந்த அந்த வருஷத்தில் நான் வந்து நிறைய கற்றுக்கிட்டேன். இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு இந்த இடத்துல இருந்து போனேன். ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தாங்கப்பா. நான் வந்து அதில் ரொம்ப தீவிரமாக இருக்கணும் ஆண்டவரே. நான் யோசிக்கணும் ஆண்டவரே, அப்படி ஜெபிக்கணும் ஆண்டவரே. அந்த கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. நிச்சயமாக சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை எப்படி நிறுத்த போகிறாருன்னா தேறினவர்களாய் நிறுத்த போகிறார். சங்கீதக்காரனாகிய தாவீதனுடைய வாழ்க்கையை நீங்க வேதத்துல வாசிக்கும் போது தாவீதை குறித்து சவுலிடத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அவனுடைய அந்த அந்த டேலண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க பாருங்களேன். நமக்கே ஆச்சரியமா இருக்கும். அவன் யுத்தத்தில் அவன் வந்து இசைக்கருவி வாசிக்கிறவன், அவன் ஆராதனை வீரன், இப்படின்னு நீங்க லிஸ்ட் போட்டீங்கன்னா தாவீது எல்லாத்துலயுமே இருப்பார். அவருக்கு தெரியாதுன்றது இருக்குமா என்ற அளவுக்கு எல்லாத்துலயுமே அவர் படிச்சிருப்பார். நான் சொல்றேன், ஒரு தேவனுடைய பிள்ளையை பொறுத்த அளவில் எல்லாமே உங்களுக்கு தெரியணும். அதுக்காகத்தான் ஆண்டவர் உங்களை படைச்சிருக்கிறார். எல்லா நாலேஜும் உங்களுக்குள்ள வேணும். ஓகே, தவறானதை தவிர நல்ல நாலேஜ் ஒருத்தருக்கு கற்றுக் கொடுக்கிற அளவுக்கு ஆண்டவர் உங்களை தேறினவர்களாய் நிறுத்துவார். ஆமென், சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ அந்த வருஷத்தில் நடந்த இரண்டாவது ஒரு காரியத்தை கூட உங்களுக்கு சொல்ல போகிறேன். வேதத்திலிருந்து நம்ம இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா? யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள்.
கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். 13வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இங்க ஒரு பயங்கரமான ஒரு போராட்டமான நேரம். இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கிருந்து வந்துட்டாங்க. இப்போ அவர்களுக்கு முன்பாக ஒரு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. எல்லாரும் மோசையை பார்த்து முறுமுறுக்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணீங்க? எதற்காக எங்களை இப்படி அழைச்சிட்டு வந்தீங்க? இந்த வனாந்திரத்தில் எங்களை கொல்றதற்காக அழைச்சிட்டு வந்தீங்களா அப்படின்னு நிறைய கேள்விகளை கேட்கும்போது தேவனுடைய மனுஷன் சொல்றான், இல்ல நீங்க ஒன்னும் யோசிக்காதீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க சும்மா இருங்க. நீங்கள் இன்னொரு நெகேமியாவுடைய புஸ்தகத்தில் வாசிக்கும் போது கூட வேதம் சொல்லுது, சும்மா இருப்பதே உங்கள் பலன். நீங்க சும்மா இருக்கிறதா உங்க பலனா. சில நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய செஞ்சுட்டே இருக்கணும், நிறைய ஓடிட்டே இருக்கணும். ஆனா சில நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவர் சும்மா இருக்கணும்னு சொல்றாரு. நீ எதையுமே செய்யாத. நீ அவங்கள்ட்ட கேள்வி கேட்கணுமா? கேட்க வேணாம்ப்பா. நான் இது எந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு நீ ஒன்றும் எடுத்து வைக்க வேண்டாம், நீ அமைதியாக இருந்தால் போதும். ஆனால் நம்மளை பொறுத்த அளவில் எதுக்கு தான் முடியாது அப்படின்னா, சும்மா இருக்கிற மட்டும்தான் முடியாது. ஒரு இடத்துல போய் ஒருத்தரை கொண்டு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் பேசாமல் அமைதியாக இருங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால் நிறைய பேரால் பேசாமலாம் இருக்கவே முடியாது. அதை எப்படி இருக்க முடியும் எங்களால்? நம்ம அப்படி பழகிட்டோம். இல்லை, சில நேரங்களில் ஆண்டவருடைய பிள்ளைகள் சில இடத்துல சில பிரச்சனை நேரத்தில் நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. யார் கரத்தில் கொடுக்கணும்னா ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்துட்டு, ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்குங்க, ஆண்டவரே நீங்க செஞ்சுக்குங்க, ஆண்டவரே நீங்க அப்படிப்பட்ட காரியத்தை செய்வீர்களே ஆனால் நிச்சயமா சொல்றேன், நீங்க தோற்று போவீர்கள். ஒரு விசை நம்முடைய திருச்சபையில ஒரு பிரதர் அவர் சொன்னார், அவருடைய மனைவி அவங்களுக்கு பயங்கரமான ஒரு பிரச்சனையாய் மாறி அவங்க இன்னொரு வக்கீல ஒருத்தரை பார்த்து அந்த வக்கீல மூலமா அவங்க கேஸ் போட்டாங்க. எனக்கு என்னுடைய கணவனார் என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு, எங்கள் மாமியார் என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, எனக்கு ஒரு நீதி வேணும், நான் அப்படின்னு சொல்லி அவங்க போட்டாங்க. அப்போது அவங்க என்னிடத்துல கேட்டாங்க, பாஸ்டர் இந்த மாதிரி பொய் கேஸ் ஒன்று போட்டிருக்காங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். கேட்கும்போது நான் அவரிடத்துல என்ன சொன்னேன் அப்படின்னா, பிரதர் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், நான் இன்னொரு வக்கீல வேணா போய் பார்க்கவா, நான் இன்னொரு கேஸ் வேணா போடவா, நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம் பிரதர். ஒருவேளை அப்படிப்பட்ட அவங்க உங்களை கூப்பிட்டாங்க அப்படின்னா நீங்க உண்மையை சொல்லுங்க, நீங்க ஆண்டவருக்குள்ள இருக்கிறத சொல்லுங்க, நீங்க எந்த முயற்சியும் இதற்காக எடுக்க வேண்டாம். அவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா என் குடும்பத்தோட சேர்ந்து நான் வாழ்றதற்கு முயற்சி எடுக்கிறேன், என் மனைவி எப்போனாலும் என் கூட வாழட்டும், இந்த வார்த்தையை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், அவங்க பயங்கரமா போராடினாங்க, என்னென்னமோ பெரிய பெரிய ஆட்களெல்லாம் கொண்டு நிறுத்தினாங்க. ஆனால் ஒன்றுமே வாய்க்கலைங்க, ஒன்றுமே வாய்க்கல. முழுக்க யார் யுத்தம் பண்ணாங்கன்னா கர்த்தரே யுத்தம் பண்ண. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இது நீங்கள் கிரியை செய்ய வேண்டிய காலம் அல்ல, நீங்க எதிர்த்து பேச வேண்டிய காலம் அல்ல, நீங்க அவங்க ஒண்ணு செஞ்ச உடனே நீங்க ஒரு 10 பேரை கூட்டிட்டு போற காலம் அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, நீ சும்மா இரு மகனே, நீ சும்மா இரு மகளே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும், நீ பேச வேண்டாம், கர்த்தர் உனக்காக பேசுவார். சிமேயை குறித்து வேதம் சொல்லுகிறது, சிமேயி தாவீதை தூஷிக்கிறான், ரத்த பிரியனே, பேலியாளின் மகனே என்று தூஷிக்கிறான். அப்போ பக்கத்துல இருக்கிற வேலைக்காரன் சொல்றான், அந்த படை தலைவர் சொல்றான், இவன் ஒரு செத்த நாய் உங்களை பேசுது, இவனை இதோட முடிச்சிருவோம், நம்ம இவன் கதையை முடிச்சிருவோம் அப்படின்னு கேட்கிறான். ஆனா கூட இந்த தாவீது என்ன சொல்றான் அப்படின்னா, அவன் என்ன தூஷிக்கணும்னு ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறாருப்பா, நீ சும்மாரு, நீ விட்டுரு, கர்த்தர் பார்த்துக்கிட்டோம், ஆண்டவர் பார்த்துக்கிட்டோம். நீங்க அந்த அதிகாரத்தில் வாசிக்க முடியும், தாவீது ராஜாவாக்கப்பட்டான், ஆனா சிமேயி அந்த ஊருக்குள்ள கூட நுழைய முடியல, திரும்ப தாவீதுனுடைய முகத்தை அவனால பார்க்கவே முடியல. அதனால தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இன்றைக்கு எவர்கள் உனக்கு விரோதமாய் எழும்புகிறார்களோ அவர்கள் உங்கள் பட்சத்திலே வருவார்கள். நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று மட்டும்தான், கர்த்தருடைய கரத்துல கொடுத்துட்டு அமைதியா இருங்க.
உங்க கணவனா இருக்கலாம், உங்களை மனைவியா இருக்கலாம், உங்க மருமக்களா இருக்கலாம், உங்க பிள்ளைகளா இருக்கலாம், உங்களை சுற்றி இருக்கிறவர்களா இருக்கலாம். நீங்க ஏதோ ஒண்ணு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள நீங்க தள்ளப்படலாம். உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் சொல்லலாம், ஏன் அமைதியா இருக்கிறீங்க, ஏன் அமைதியா இருக்கிறீங்க, ஏதாவது ஒண்ணு செய்யுங்க. நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா உங்களை தலைமையில ஏறிடுவாங்க, இன்னும் உங்களை பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு உங்களை நிறைய பேர் பூஸ்ட் பண்ணிட்டே இருக்கலாம். செய்யணும் செய்யணும்னு சொல்லலாம். இல்ல 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 இல்ல, நீங்க எதுவுமே செய்யாதீங்க. கர்த்தர் கையில கொடுத்துருங்க, கர்த்தர் கையில கொடுத்துருங்க. அவர் வழிகளை ஆயத்தம் பண்றதற்கு வல்லவரா இருக்கிறார். நான் அந்த வார்டனுடைய போஸ்டிங் ஒரு வருஷம் தான் அந்த வார்டன் போஸ்டிங். இப்போ அந்த ஒரு வருஷத்தினுடைய வார்டன் போஸ்டிங் எனக்கு முடிய போகுது. இப்போ என்னை ஊழியத்திற்காக அப்பாயின்மெண்ட் பண்ண போறாங்க. அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு பயம் உள்ளுக்குள்ள வந்துருச்சு. எங்க ஊழியத்துக்கு போடுவாங்க, நம்ம எங்க ஊழியத்துக்கு போவோம், எந்த ஜனங்களுக்கு முன்னாடி போறாங்க அப்படின்ற ஒரு மன பயம். நம்ம யாருக்கு ஊழியம் செய்ய போறோம் எதுவுமே தெரில. ஆனா எதுவுமே தெரியாத நேரத்தில் எங்களுடைய ஸ்தாபனத்தில் இருக்கிறவங்க, உங்களுக்கு ஏதாவது ஊருக்கு போறதற்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கா, இல்லை இந்த ஊருக்கு போறீங்களா, இல்லைன்னா ஒரு நியூ மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கிறீங்களா அப்படின்ற கேள்வியை என்னிடத்துல கேட்கும்போது உண்மையிலே அவர்களுக்கு நான் சொன்ன ஒரே ஒரு பதில், நீங்க என்ன எங்க போடணும்னு நினைக்கிறீங்களோ அங்க போடுங்க. நீங்க எங்க அனுப்புனாலும் நான் போறதற்கு ரெடியா இருக்கேன். நீங்க எங்க அனுப்புனாலும் நான் போறதுக்கு ரெடியா இருக்கிறேன். உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த காரியத்தை ஆண்டவருடைய கரத்துல கொடுத்துட்டு அவங்க எது செஞ்சாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய சித்தமா தான் இருக்கும்னு நினைச்சதுனால ஆண்டவர் என்னை நேர்வழியாய் நடத்தி ஒரு பெரிய பாடத்தை கற்பித்து கொடுக்கறதற்காக ஆண்டவர் சென்னைக்கு கொண்டு போனார். இப்போ பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு 1 இயர் பைபிள் காலேஜில் வார்டனாக இருந்துட்டு அதுக்கப்புறம் முதலிலே நான் ஊழியத்திற்காக சென்னையில் மாதவரம் அப்படின்ற இடத்துல ஒரு திருச்சபை சர்ச் ஆஃப் காட் சர்ச்சு, அந்த சர்ச்சில் ஒரு 2 மாதங்கள் அங்கே இருக்கிற பாஸ்டரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு என்ன டெம்பரவரியாக அந்த சர்ச்சில் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. எனக்கு ஒரு பெரிய ஹெட் பாஸ்டரை வச்சுட்டு என்ன போய் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஃபாஸ்டிங் ப்ரேயரை நடத்துறதற்காக, வீடுகளை சந்திக்கிறதற்காக என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. பொரசிவாக்கம் அப்படின்ற இடத்துல தங்கிட்டு ஹெட் ஆஃபீஸனுடைய அந்த ஆஃபீஸில் தங்கிட்டு அந்த ஊழியத்தை நான் செஞ்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த சம்பவத்தில் நான் கற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய காரியம் என்ன அப்படின்னா, முடிவெடுக்க உங்களுக்கு தெரியாத போது, இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவெடுக்கணும்னே தெரியலன்னு யாராவது ஒருத்தர் இருக்கிறீங்களா? என் மகளுடைய விஷயத்தில், மகனுடைய விஷயத்தில், வேலையினுடைய விஷயத்தில் என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாது இருக்கும்போது நீங்களா ஒரு முடிவெடுக்கிறதுக்கு தள்ளப்படாதீங்க. நீங்க அமைதியா இருங்க, ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்துட்டு நீங்க சும்மா இருங்க. ஆண்டவரே அதை வாய்க்க பண்ணுவாரே, ஆனால் அது கர்த்தருடைய சித்தம். அது ஆண்டவருடைய சித்தமா இருக்குமானால் அது தன்னை போல நடக்கும், அது கர்த்தர் செய்வார். நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படிதான், முடிவெடுக்க தெரியாத ஒரு சூழ்நிலையில திருமணத்திற்காக ஆயத்தமா இருக்கிறவங்க நிறைய பேர், ஐயோ இந்த பொண்ணா அந்த பையனா, என் மகனுக்கு இதுவா அதுவா அப்படின்னு நிறைய பேருக்கு முடிவெடுக்க தெரியாது, குழம்பிடுவாங்க, அப்படியே தலையை வெடிக்கிற மாதிரி இருக்கும். நீ ஒன்றும் பண்ணாதீங்க, கர்த்தர் சமூகத்தில் அடையாளத்தை கேட்டுட்டு அவர் கையில் கொடுத்துருங்க. ஆண்டவரே எது நடந்தாலும் உங்க கையில் கொடுக்குற ஆண்டவரே. அப்படி செய்யும் போது ஆண்டவர் நிச்சயமாகவே சொல்றேன், உங்களுக்கு நல்ல முடிவை, நல்ல வழியை, அவர் உங்களுக்காக நியமித்திருக்கிற வழியை ஆண்டவர் உங்களுக்கு நடத்துறதுக்கு வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள், ஹல்லேலூயா. அடுத்ததாக இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க போகிறோம். எனக்கு அந்த வருஷத்திலேயே நடந்த இன்னொரு காரியத்தை கூட சொல்லி வசன ஆதாரத்துடன் உங்களோட பேச போகிறேன். ஸோ 2 சாமுவேலின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன்.
கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்னோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியால் பட்டயம் என்றென்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டில் பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோடே சயனிப்பான். 13வது வசனம். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். ஆனாலும் இந்த காரியத்திலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூசிக்க காரணமாய் இருந்தபடினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டிற்கு போய்விட்டான். அடுத்து இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். இதற்கு கனெக்டடான ஒரு வசனம். நீங்க சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளும் போது எல்லாரும் சங்கீதம் 51 அந்த தலைப்பை மட்டும் நான் வாசிக்கிறேன். பர்த்தேபாலிடத்தில் தாவீது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்திற்கு வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். நன்றாய் கவனிங்கள். இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன். வேதத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீது அதுவரையிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நீதியோடு வாழுவான். ஆனால் திடீரென்று அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பாவத்துக்கு உள்ளாயிட்டான். அவன் வீட்டில் தனியாக இருக்கும்போது ஒரு தவறான ஒரு சூழ்நிலை அவனுடைய கண்களுக்கு முன்பாக வருகிறது. உடனே அவன் கர்த்தரை மறந்து, ஆண்டவருடைய இரக்கத்தை மறந்து, ஆண்டவர் எந்த இடத்திலிருந்து தன்னை உயர்த்தினார் என்கிறத மறந்து ஒரு பெரிய குற்றத்திற்கு ஆளாயிரு. ஆனா அந்த குற்றத்தை மறைக்கிறதற்காக, தான் ஆசைப்பட்ட அந்த ஸ்திரீ தனக்கு வேணுன்றதற்காக உரியா அப்படின்ற ஒரு நல்ல படை சேவகனை அவனுடைய உடன் வேலையால பட்டயத்தால மடிவிச்சிருவான். எல்லாத்தையும் மூடிட்டான். அவங்கள திருமணம் பண்ணியாச்சு. இனி யாருமே கண்டுபிடிக்கல அப்படின்னு நினைச்சு அமைதியா விட்டுட்டான். ஆனா நம்முடைய ஆண்டவர் நீதி உள்ளவர் அல்லவா? நம்முடைய ஆண்டவர் அவருக்கு பிள்ளையா இருந்தாலும் தப்பு பண்ணுனா கண்டிப்பா ஆண்டவர் உணர்த்ததான் செய்வார். தேவன் நேசிக்கிற புத்திரனை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறார். ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இன்றைக்கு நிறைய உபதேசங்கள் மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் தண்டிக்க மாட்டாரு, ஆண்டவர் தண்டிக்க மாட்டாரு. உண்மையா உங்களை ஆண்டவர் நேசிக்கிறதா இருந்தா கண்டிப்பா தப்பு பண்ணும்போது ஆண்டவர் உங்களிடத்துல சொல்லுவார், உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பார். ஏன் அப்படின்னா நீங்க அதை திரும்ப செய்யக்கூடாதுங்கிறதுல ஆண்டவர் கவனம் உள்ளவராக இருப்பார். அப்போ ஆண்டவர் இவனிடத்துல சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, அவங்க வீட்டில் இருக்கிற நாத்தான் தீர்க்கதரிசி வருகிறார். தாவீதை பார்த்து ஒரு அழகான ஸ்டோரியை சொல்றாரு. ஒரு பெரிய பணக்காரன், அவனுடைய வீட்டில் ஒரு விருந்தாளி வருகிறான். அப்போ அவனுடைய வீட்டில் நிறைய ஆடுகள் எல்லாம் இருக்குது. அதுல இருந்து ஒரு ஆட்டுக்குட்டியை ஆடை எடுத்து தன்னுடைய விருந்தாளிக்கு சாப்பாடு சமைச்சு கொடுக்காம அதே தெருவில் ஒரு ரொம்ப ஏழை, அவனுக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி தான் இருந்துச்சு. அது அவனுடைய மடியில செல்லமா வளர்ந்துருச்சு. ஆனா அந்த ஆட்டுக்குட்டியை பிடிச்சி அதை சமைத்து தன்னுடைய விருந்தாளிக்கு சாப்பாடு கொடுத்தான்னு சொன்ன உடனே தாவீதுக்கு அப்படியே கோபம் உச்சிக்கு ஏறிடுச்சு. யார் அந்த மனுஷன் அப்படின்னு சொன்ன உடனே தீர்க்கதரிசி தாவீதை பார்த்து சொல்றாங்க, நீயே அந்த மனுஷன், நீயே அந்த மனுஷன். நன்றாய் கவனிங்கள். பொதுவாக பழைய ஏற்பாட்டின் காலத்துல ராஜான்னு ஒருத்தர் இருந்தா அந்த ராஜா எதையுமே செய்ய துணிவார். அவரால் அந்த தேசத்திலே இருக்கிற தீர்க்கதரிசிகளை கூட கொல்லுவாங்க. நீங்க சவுல் ராஜாவுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது சவுல் ராஜா நிறைய தீர்க்கதரிசிகளை கொன்னுட்டான் அப்படின்னு பைபிள் சொல்லும். இந்த தாவீதுக்கு முன்னாடி நாத்தான் தீர்க்கதரிசி கர்த்தர் தனக்கு கொடுத்த வார்த்தையை தைரியமா சொல்றாரு. நீங்க தான் அந்த ஆளு, இவ்வளவு பிரச்சனை பண்ணது நீங்க தான், அந்த ஏழையினுடைய ஆட்டை எடுத்து அடிச்சது நீங்க தான். எப்படின்னு கேட்டா, நீங்க தானே உரியாவை கொன்னுட்டு அவங்க மனைவியை எடுத்துருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறாரு. கர்த்தர் உனக்கு பெரிய பிரச்சனை காத்திருக்குன்னு சொல்றாரு. பொதுவாக இப்படிப்பட்ட ஒரு பெரிய தலைவராக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரிப்பா இதை வேற எதுக்கும் சொல்லிடாத, சொன்னா உனக்கு நடக்கிறதே வேற, உன் உயிர் இருக்காது அப்படின்னு மிரட்டலாம்.
இல்லை அப்படின்னா இவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இவனை உயிரை எடுத்துட்டா எல்லா வேலையும் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா தாவீது ராஜா, அந்த தாவீது ராஜாவா இருந்தும் அந்த தீர்க்கதரிசி தன்னை எச்சரிச்ச அடுத்த நிமிஷத்துல 51ஆம் சங்கீதத்தை வேதம் சொல்லுது, அவன் தேவனுடைய சமூகத்துல இரக்கத்திற்காக கெஞ்சுறான். நீங்க 51வது சங்கீதத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படி என் பாவம் நீங்க என்னை சுத்திகரி. என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தார், உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னா என்னுடைய பலனெல்லாம் என்னை விட்டு போயிருச்சு. நீர் எலும்புன நீர் நொறுக்கின என்னுடைய எலும்புகள் வந்து போயிருச்சு, எனக்குள்ள சந்தோஷம் இல்லை. ஆண்டோடைய சமூகத்தில் இரக்கத்திற்காக கெஞ்சுறான். என்னை ஈசோப்பினால் கழுவும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் அப்படின்னு கெஞ்சுறான். அப்போ ஆண்டவர் அவனுக்கு இறங்கினார், அவனுடைய பாவத்தை அவனுக்கு மன்னித்தார். இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு அடுத்து நான் சொல்ற மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, நீங்க தப்பு பண்றது கூட சரி, தப்பு பண்ணிட்டீங்க, தவறு செய்யாத மனிதன் இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில சில நேரத்தில் நீங்க விழுந்து விழுந்து எழும்புனா, ஆனா தவறு செய்தது கூட ஒரு விதத்துல சரி நீங்க பண்ணிட்டீங்கன்னு சொல்லலாம். ஆனா நிறைய பேருக்குள்ள அதை நிரூபிக்கிறாங்க பாருங்களேன், நிரூபிக்கிறீங்க பாருங்களேன். தப்பு பண்ணிட்டு, நான் சொல்றேன், தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கிறவன ஆண்டவர் விட்டுருவாரு. ஆனா தப்பு பண்ணிட்டு இதை சரின்னு சொல்றான் பாருங்களேன், அவங்களுக்கு நிச்சயமா தண்டனை உண்டு. துணிகரமான பாவம், அதுக்கு பேர் தான் துணிகரமான பாவம். என்னுடைய வாழ்க்கையில் அந்த வருஷத்தில் நடக்க ஒரு ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, நான் இங்கேருந்து சென்னைக்கு போயிட்டேன். சென்னையில் போய் ஊழியம் செய்கிறதற்காக போனால் உண்மையிலே என் லைஃப்லையே ரொம்ப ஜாலியான இடம் வந்து சென்னை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப ஜாலியாக இருந்துட்டேன். ஓப்பனாக சொல்கிறேன் உங்கள்கிட்ட, இது வரைக்கும் ஆண்டவரோட ரொம்ப நெருக்கமாக கர்த்தரிடத்துல பேசிட்டு பயங்கரமாக இருந்தேன். ஆனால் சென்னைக்கு போன உடனே என்னுடைய குணமே நிறைய மாற்றப்பட்டுருச்சு. அங்கே போன உடனே நிறைய ஃப்ரெண்ட்ஸு, சந்தோஷமான சாப்பாடு. நான் தங்குற இடத்துல ஒரு பாஸ்டர் அவரும் தங்கியிருந்தார். அந்த பாஸ்டர் நல்லா சமைப்பார். அவர் என்ன பண்ணுவாருன்னா, காலையில் டீ போட்டு வச்சுருப்பார். அந்த டீயை எடுத்து குடிச்சிட்டு தூங்கினேன் அப்படின்னா ஒரு 8:30 மணி வரைக்கும் தூங்கிடுவேன். 8:30 மணிக்கு அவர் தட்டி எழுப்பி, பிரதர் டிஃபன் ரெடி ஆச்சு பிரதர் அப்படின்னுவாரு. நான் போய் பல் விளக்கிட்டு டிஃபன் சாப்பிடுவேன். டிஃபன் சாப்பிட்டே இருக்கும்போது சென்னையினுடைய ஹீட்டுக்கு அப்படியே தூக்கம் வரும், அப்படியே படுத்து தூங்கிடுவேன். அதற்கு பிறகு அவர் ஒரு 12:45 தட்டி எழுப்புவார், பிரதர் சாப்பாடு ரெடி ஆச்சு பிரதர் அப்படின்னு. உடனே எந்திரிச்சு முகத்தை கழுவிட்டு சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு திரும்ப படுத்து தூங்கி திரும்ப ஒரு 4 மணிக்கு எந்திரிப்பேன். 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு கரெக்டாக புரசிவாக்கத்துலேருந்து அந்த மோட்சன் தேட்டர் வழி அப்படியே நடந்து போய் ஒரு ரவுண்டு விட்டுட்டு புரசிவாக்கத்தில் சர்ச் இருக்கிற பக்கத்தில் வரும்போது ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடை அப்படியே திறந்துருக்கும், சூடாக போடுவாங்க. அந்த ஃப்ரைட் ரைஸை வாங்கி ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு சர்ச்சில் வந்து உட்காந்து கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணிட்டு பேச ஆரம்பித்தோம்னா 11 மணி வரைக்கும் பேசுவோம். திரும்ப படுத்து தூங்கிட்டு வெள்ளிக்கிழமை மட்டும் அந்த ஊழியத்துக்கு போய் வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் பிரேயர் நடத்தினா போதும், ஞாயிற்றுக்கிழமை சண்டே சர்வீஸ் நடத்தினா போதும். தூக்கம் 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 தூக்கம்னா சும்மா 2 மாசம் நல்லா தூங்குனாங்க, கேட்கறதுக்கு யாருமே இல்லை. ஆனால் திடீர்னு ஒரு நாள் என் மனசில் வந்து ஒரு சலனம் வருது. இப்படியே நீ இருந்துட்ட அப்படின்னா நீ ஒன்றும் இல்லாமல் போயிடுவப்பா, நீ ஊழியம் செய்ய மாட்ட, நீ எதற்காக அழைக்கப்பட்ட, நீ எங்க இருக்க வேண்டியவன், நீ எங்க போக வேண்டியவன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு இங்க என்ன வேலை அப்படின்ற வார்த்தை எனக்குள்ள அப்படியே வந்துட்டே இருந்துச்சு. எனக்கு சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கத்துல பயம் ஆயிடுச்சு. நம்ம இதுக்காக அழைக்கப்படலை, நம்ம இதுக்காக வரல, நம்ம ஆண்டவர் வேற ஒரு காரியத்திற்காக தான் அழைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஆண்டவரே எப்படியாவது என்னை இந்த இடத்துல இருந்து எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு போயிருங்கப்பா, இங்க இருந்தா நான் உருப்பட மாட்டேன், எனக்கு இந்த சந்தோஷம் எனக்கு பிடிக்கல, இந்த மகிழ்ச்சி எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஜெபம் பண்றேன்.
ஆனா அவ்வளோ சீக்கிரமா ஆண்டவர் ஜெபத்தை கேட்பாருன்னு தெரியல. ஜெபத்தை முடிச்ச ஒரு வாரத்துக்குள்ள என் கையில் ஒரு லெட்டர் வருது, உங்களுக்கு சென்னையிலேருந்து திருச்சி டிரான்ஸ்ஃபர், சர்ச்சுக்கு உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஒரு விதத்தில் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு விதத்தில் பயம் இருந்துச்சு. ஆனால் நான் அந்த சம்பவத்தில் என்ன உணர்ந்துட்டேன் அப்படின்னா, ஒரு ஒரு ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்திற்குள்ள நீங்க இருக்கும்போது, இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத ஒரு காரியத்தில் நீங்க இருக்கலாம். ஆண்டவருக்கு அது பிரியமே இல்லாம இருக்கலாம். ஆனா அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா உங்களுக்கு இருக்கலாம். அது உங்களை சந்தோஷத்தை கொடுக்குது, அது உங்களுக்கு டைம் பாஸா இருக்குது, அது உங்களுக்கு நிறைய நன்மை தரதா இருக்கலாம். ஆனா லைட்டா ஆண்டவருடைய மனசு பேசிட்டே இருக்கும், நீ இதுக்காக தான் அழைக்கப்பட்டியா? உன் தரிசனம் இதுவா? உன்னை இதுக்காக தான் நான் வச்சிருந்தேனா? இதற்காக தான் உலகத்துல இருந்து உன்னை வேறு பிரிச்சனா? நீ இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்லை, நீ எங்கேயோ இருக்க வேண்டியவன், இங்க முடங்கி படுத்து கிடக்குறேன்னு ஆண்டவர் உங்களை பார்த்து பேசும்போது, அதை யாரெல்லாம் கண்டினியூ பண்ணாம, சாரிப்பா எனக்கு இந்த இடத்துல இருந்து உடனே விடுதலை வேணும்ப்பா, நான் இந்த பாவத்தை கண்டினியூ பண்ண விரும்பல, இந்த இடத்த நான் கண்டினியூ பண்ண விரும்பல, உடனே எந்திரிச்சு அது எவ்வளவு நஷ்டமானாலும் பரவாயில்லன்னு நினைச்சு கர்த்தரிடத்துல ஹெல்ப் கேட்டு அந்த இடத்தை விட்டு நீங்க எந்திரிக்கலன்னா உங்க வாழ்க்கையில திரும்பி நீங்க எழும்பவே முடியாம போயிடும். எழும்பவே முடியாம போயிடும். யாருக்காக ஆண்டவர் இந்த வார்த்தை பேசுறாருன்னு எனக்கு தெரியல. ஆனா உண்மையிலே யாரோ ஒருத்தர் இந்த இடத்துல இருப்பீங்க. தேவ பிள்ளைகளே, ரொம்ப கவனமா இருங்க, ரொம்ப கவனமா இருங்க. ஒரு காரியத்தை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை தயவு செய்து கண்டினியூ பண்ணிடாதீங்க, கண்டினியூ பண்ணிடாதீங்க, கண்டினியூ பண்ணிடாதீங்க. அதான் கண்டினியூ பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பழக்கமாவே மாறிடும். ஃபர்ஸ்ட் ஒரு காரியத்தை, ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத ஒரு காரியத்தை நீங்க செய்யும் போது உங்க மனசாட்சி பாதிக்கும், நெஞ்சு படப்பட படப்பட படப்படன்னு அடிக்கும். அதற்கு அப்புறம் கொஞ்ச நாள் தாண்டினதுக்கு அப்புறம் உள்ள பேசிட்டே இருக்கும், நீ செய்யறது தப்பு தப்பு தப்புன்னு பேசிட்டே இருக்கும். ஆனா கொஞ்ச நாள் தாண்டினதுக்கு அப்புறம் அது பேசுறதே அமைதியாயிடும். அதான் உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் துக்கப்பட்டு 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 அமைதியாயிடுவார், எதுவுமே பேச மாட்டார். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? நீங்க செய்து கொண்டிருக்கிற அந்த தப்பை நிரூபிக்க ஆரம்பிப்பீங்க. அவன் செய்யலையா, இவன் செய்யலையா, இவங்க இப்படி பண்ணலையா, பண்ணிட்டு தானே இப்படி பண்றாங்க, உங்களை அறியாமலே நீங்க நிரூபிக்க ஆரம்பிப்பீங்க. நீங்க நிரூபிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னாலே நான் சொல்றேன், தப்பு பண்றத நிரூபிக்கிற எல்லாருமே அதுக்கு அடிமை ஆயிட்டாங்க, அதுக்கு அடிமை ஆயிட்டாங்க, அதுக்கு அடிமை ஆயிட்டாங்க. அதனாலதான் நிறைய பேர் நிரூபிக்கிறாங்க. நிரூபிக்க ஆரம்பிக்காதீங்க. தவறு, நான் திரும்ப சொல்றேன், தவறு செய்யாத மனிதர்கள் இல்லை, விழாத மனிதர்கள் இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் ரொம்ப கவனமா இருங்க, உடனே அடுத்த செகண்ட் அடுத்த நிமிஷம் எந்திரிச்சிருங்க. சிம்சோன் தன்னுடைய வாழ்க்கையில செய்த மிகப்பெரிய தவறு என்ன தவறு அப்படின்னா, எந்திரிக்கலங்க. ஆண்டவர் ஒரு டைம் எச்சரிக்கிறாரு, டேய் உன்னை அழிக்கிறதுக்கு பாக்குறாப்பா. ரெண்டாவது டைம் எச்சரிக்கிறார், உன்னை அழிக்கிறதுக்கு பாக்குறாங்கப்பா. ஆனா அவ்வளவு எச்சரிப்பு கொடுத்தும் அவனுக்கு கண்டினியூ பண்றதுக்கு தான் மனசு இருந்தே தவிர கட் பண்றதுக்கு மனசு வரல. கவனிங்க, உங்களுக்கு நிறைய பேருக்கு கண்டினியூ பண்றதுக்கு தான் மனசு இருக்கே தவிர கட் பண்றதுக்கு மனசு இல்லை. எப்போ நீங்க கட் பண்றதற்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அப்பதான் ஆண்டவருடைய இரக்கம் உங்களுக்கு வரும். ஆனா கண்டினியூ பண்றதுக்கு முயற்சி எடுத்தீங்க, அதுல இருந்து நீங்க அவ்வளவு சீக்கிரமா வெளியே வர முடியாது. நீங்க பைபிள் ஒரு வசனம் ரொம்ப அழகா சொல்லுவோம், பட்டயத்தை எடுத்து ஒரு யுத்த வீரன் வெட்டிட்டே போவானுமா, வெட்டி 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 பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரத்த கரை அவனுடைய கையில பட்ட உடனே அந்த பட்டயம் அவனுடைய கையும் ஒட்டிக்கணும், கிரிப்பா ஒட்டிக்கணும். அதுக்கப்புறம் அவன் பட்டயத்தை பிடிக்க வேண்டியதே இல்லையா, அந்த அளவுக்கு அது ஒட்டிக்கும். அதே போலத்தான் பாவத்தை கண்டினியூ பண்ணீங்கன்னா
அது உங்க கேரக்டராகவே மாறிடும். ஸோ டோன்ட் மிஸ்டேக். யாரோ ஒரு வாலிப தம்பி கூட இந்த சத்தத்தை கேட்டுட்டே இருக்கலாம். ஆண்டவர் ஒரு சிலர்கிட்ட, அது கள்ள தொடர்பா இருக்கலாம், அது கள்ள காதலா இருக்கலாம், அது சில நபர்களா இருக்கலாம், அது கெட்ட பழக்கமா இருக்கலாம், அது ஒருவேளை திருட்டா இருக்கலாம், எக்ஸெட்ரா எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உன்னை எச்சரிக்கிறார். இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் ஆண்டவர் உங்களை எச்சரிக்கிறார். நீ எவ்வளவு சீக்கிரம் அதை உதறி போட்டுட்டு வர்றீங்களோ, எவ்வளவு சீக்கிரமா தூக்கி போட்டுட்டு நீங்க வர்றீங்களோ, நீங்க ஜெயிச்சிட்டீங்க. என் வாழ்க்கையில் அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். நான் மட்டும் அந்த சந்தோஷத்தை கண்டு, நமக்கு தான் நல்லா ஜாலியாக இருக்கிறோமே, நல்லா சாப்பிட்றோமே அப்படின்னு நான் ஜெபிக்காம இருந்திருந்தா, உண்மையிலே சொல்கிறேன், இன்னைக்கு இந்த ஊழியக்காரனா நான் வந்திருக்கவே மாட்டேங்க. உண்மையிலே வந்திருக்கவே மாட்டேங்க. அங்கேயே செட்டில் ஆயிருப்பேன். அதுவும் அங்கே இருக்கும்போது அன்னைக்கு இருந்த ஓவர்சியர் பாஸ்டர் வெல்லஸ்லி சாலோமன் ஐயா தான் அன்னைக்கு ஓவர்சியராக இருந்தாங்க. அவங்க மகன் எனக்கு ரொம்ப பழக்கமுள்ள ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுவார். அப்போது அவர் சும்மா கூட சொல்லுவார், பாஸ்டர் சொல்லுங்கள் பாஸ்டர், கோயம்புத்தூர் நீங்கள் சென்னையிலே கண்டினியூ பண்ணிடுறீங்களா, அப்பாட்ட சொல்லவா, அப்பாட்ட சொன்னால் சென்னையிலே கண்டினியூ பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லும்போது, ஒரு நாள் கூட அவரை பார்த்து இல்லை என்னை அப்பாட்ட சொல்லி, அப்பா தான் பாஸ்டர் தான் அதை எல்லாத்தையுமே அப்பாயின்மெண்ட் பண்ணுறவங்க, அப்பாட்ட சொல்லி என்னை சென்னையிலே இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. எனக்கு எப்படியாவது சென்னையை விட்டு எங்கேயோ ஒரு இடத்துல போயிடணும். ஏன் அப்படின்னா, நான் சென்னையில் நல்லா இல்லை, நான் சென்னையில் ரொம்ப ஜாலியாக இருக்கிறேன், சென்னையில் இவ்வளோ சந்தோஷமாக நான் இருந்தேன்னா ஊழியத்தை செய்ய மாட்டேன்ற ஒரே ஒரு எண்ணம் எனக்குள்ள மேலோங்கிறதுனால கர்த்தர் சமூகத்தில் அழுது ஜெபம் பண்ணேன். என்னை கஷ்டப்பட்டா கூட பரவாயில்லப்பா, என்னை இந்த இடத்துல இருந்து தூக்கிடுங்கப்பா, என்னை இந்த இடத்துல இருந்து தூக்கிடுங்கப்பா. இந்த ஜபத்தை யார் ஏறெடுக்க போறீங்க? இந்த சத்தத்தை கேட்குற யார் ஏறெடுக்க போறீங்க? என்னை இந்த இடத்துல தூக்கிடுங்கப்பா. இதனால அவமானப்பட்டா கூட பரவாயில்ல, பாவம் செய்கிற ஒரு இடத்துல இருந்து நீ வெளியே வந்துரு தேவ பிள்ளையே. அதனால நீ நஷ்டமானா கூட பரவாயில்ல, அதனால நீ சம்பளத்தை இழந்தா கூட பரவாயில்ல, அதனால பொருளை இழந்தா கூட பரவாயில்ல. அதுதான் வேதம் நமக்கு ரொம்ப அழகா சொல்லுது. யோசேப்பு போத்திபாருடைய வீட்டுல இருந்தான், அவன் இருந்த வீட்டுக்குள்ள பாவம் இருந்துச்சு, ஆனா பாவம் இருக்கிற இடத்துல அவன் இருக்கிறதுக்கு விரும்பவே இல்லை. அதனால சிறைச்சாலைக்குள்ள போனா கூட பரவாயில்ல, பாவம் இருக்கிற இடத்துல இருந்து நான் வெளியே வந்தேன். இதுதான் கஷ்டப்பட கூட பரவாயில்ல, ஆனா அந்த இடத்துல இருந்தது. இங்க இருந்து போனா நான் கஷ்டப்பட்டுருவேன், பரவாயில்ல, கஷ்டப்பட்டாலும் கத்தனம் கூட இருப்பாரு. ஆனா இந்த இடத்துல நீ ஜாலியா இருந்தாலும் பிசாசு தான் கூட இருக்கும். ஸோ கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ லாஸ்ட் ஃபைனல் அந்த வருஷத்துல நான் அடைஞ்ச அடுத்த ஒரு மிகப்பெரிய சாட்சி என்ன அப்படின்னா, நான் இப்போ என் கையில் லெட்டர் வந்துருச்சு. இந்த லெட்டரை பிரித்து பார்த்தா, ஓஎஃப்டி துப்பாக்கி தொழிற்சாலை பக்கத்தில் திருச்சியில் ஒரு கிராமத்தில், ஒரு சிட்டியிலேருந்து ரொம்ப அவுட்டரான ஒரு இடத்துல ஒரு திருச்சபை. அந்த திருச்சபையில் பாஸ்டராக அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. உடனே அங்கிருந்து ஒரு பக்கத்தில் சந்தோஷம், இன்னொரு பக்கத்தில் துக்கம், எல்லாரையும் பிரிஞ்சு வர்றோமே. ஆனால் சரி, எல்லாத்தையும் பெட்டி கட்டி எப்படியோ கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்ம நடந்தா போதும் அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டேன் திருச்சியில். அப்போது என்னை கூப்பிட்றதுக்காக அந்த திருச்சபையினுடைய ஐயா மூப்பரையா வந்திருந்தாங்க. அவங்க என்னை கூப்பிட்டு போய் சர்ச்சை காமிச்சிட்டு, சர்ச்சுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஒரு ஹாலு, ஒரு ரூமு, ஒரு கிச்சன், சர்ச்சோட தொட்ட மாதிரி அதை காமிச்சு, இங்கே தான் நீங்கள் தங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு உடனே ஒரு மாதிரி இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அந்த சர்ச்சு ரொம்ப அவுட்டரில் இருக்கு, சுற்றி ஒரு வீடு கூட இல்லை, சுற்றி திரும்பி பார்த்தா வெறும் பொட்டல் காடு மட்டும்தான் தெரியுது. ஃபோன் அட்டன் பண்ணணும்னா கூட ஒரு 15 நிமிஷம் வாக் பண்ணி தான் ஒரு இடத்துல போய் ஃபோன் அட்டன் பண்ணணும். என் கையில் ஃபோனும் இல்லை. சென்னையில் ஃபோன் பேசினேன், சாப்பிட்டேன், தூங்கினேன், சுற்றி ஆட்கள், சாப்பாடு செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒருத்தர், கையில் காசு. ஆனால் திருச்சியில் அப்படியே தனிமையாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, யாருமே என் கூட இல்லை.
சர்ச்சுக்கு உள்ளே கூட்டிகிட்டு போனார். சர்ச்சு கொஞ்சம் ஒரு 200 பேர் உட்கார்ற அளவுக்கு ஒரு திருச்சபை. ஜன்னல்லாம் உடஞ்சி கிடந்துருச்சு. என்ன ஜன்னல்லாம் உடஞ்சிருக்கு அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னார், பாஸ்டர் இங்கே இந்த திருடங்க அடிக்கடி வருவாங்க, அதான் காணிக்கை பெட்டியை திருடுறதுக்காக கல் எடுத்து உடச்சி போட்டிருக்காங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க, ஆனால் நைட்டு நேரத்தில் ஏதாவது தண்ணிக்கு நீ அடிக்கணும்னா மொட்டை மாடியில் யூஸ் பண்ணிக்குவாங்க, நீங்கள் ஒன்றும் கண்டுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. எனக்கு பயம்ன்றதை விட, தனியாக படுக்கிறதுக்கு அப்படி பயம்ன்றதை விட, இந்த தனிமைன்ற ஒன்று என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திடுச்சு. கொஞ்சம் இல்லை, ஆனால் இது என்னுடைய வாழ்க்கையில் 2வது தனிமை. இதுக்கு முன்னாடி எல்லாருமே இருந்து ஒரு டைம் நான் தனிமையாக்கப்பட்டேன். ஆனால் அந்த தனிமையில் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனால் இந்த தனிமையில் நான் சந்தோஷமா இல்லை. இதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான். இதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் வந்த தனிமையில் நான் கர்த்தரோட இருந்தேன். ஆனால் இப்போ இருக்கிற தனிமையில் கர்த்தரோட இல்லை, ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள இல்லை. இந்த தனிமையை என்னால் சமாளிக்கவே முடியல. யோசிச்சு 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 நம்ம ஊழியத்துக்கு தப்பாக சூஸ் பண்ணிட்டோம் போல தெரியுது. ஊழியத்துக்கு வந்தால் இந்த மாதிரி தான், எங்கே வேணாலும் போடுவாங்க, நம்ம எங்கே வேணாலும் இருக்கணும். அதான் ஊழியக்காரங்கன்னு சொன்னாலே எல்லாருக்குள்ளேயும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு இருக்கும்ல. ஊழியக்காரங்க இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படி தான் பேசணும். நான் வாழ்ந்து படித்த முன்மாதிரிகளும் அப்படி தான் இருந்தாங்க. ஊழியக்காரங்கன்னா இப்படி தான்டா இருக்கணும், ஊழியக்காரங்க எல்லாரும் மாதிரி இருக்க முடியாதுடா, எல்லாரும் மாதிரி பேச முடியாதுடா. அதனால் நானே ரொம்ப யோசிக்க ஆரம்பித்தேன். நம்ம தப்பாக டிசைட் பண்ணிட்டோம். நமக்கு வயசு இப்போ ரொம்ப கம்மியான வயசு. இந்த வயசுலேயே நம்ம யார்கிட்டையுமே பேச முடியலையே, நண்பர்கள் கூட யாருமே இல்லையே, பேசுறதுக்கு கூட ஒருத்தர் இல்லை, ஃபோன் கால் ஒருத்தர் இல்லை, ஊர்லேருந்து ஒருத்தர் இல்லை, எதுவுமே இல்லாமல் தனிமையாக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை என்னால் மறக்கவே முடியாது. ஒவ்வொரு நாளும் நரகமாக இருந்துச்சு. காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது வெறும் பொட்டல் காடு மட்டும்தான் தெரியும். ஃபோன் வேற என் கையில் இல்லாதனால யாரும் பேச முடியாது. ஒவ்வொரு நாளும் யோசிச்சு 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 பயத்தினால தாக்கப்பட்டு திடீர்னு உடம்பு ரொம்ப பலவீனப்பட்டுருச்சு. ஒரு நாளில் 8 டைம் 9 டைம் பாத்ரூம் போக ஆரம்பிச்சிட்டேன். லூஸ் மோஷன். இன்னும் உடம்பு தளர்வு. டெஸ்ட் பண்ணி பார்த்தா டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணால் டாக்டர் சொன்னார், உங்களுக்கு மஞ்சக்காமலாம் இருக்கிற மாதிரி தெரியுது, கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க அப்படின்னாரு. என்னமோ தெரில, அவர் செக் பண்ணுங்கன்னு சொன்ன உடனேயே அந்த சிம்டம்ஸ் எல்லாம் எனக்கு அப்படியே வந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. அவர் என்னென்ன சிம்டம்ஸ் கேட்டாரோ அந்த சிம்டம்ஸ் என்கிட்ட இல்லைன்னாலும் அந்த சிம்டம்ஸ், வாமிட் வர்ற மாதிரி இருக்கான்னு கேட்டார். அதுக்கப்புறம் அந்த வாமிட் வர்ற மாதிரி இருந்துச்சு. கண்ணெல்லாம் மஞ்சளாக இருக்குன்ற மாதிரி பார்த்தாரு, அதே மாதிரி ஆயிடுச்சு. மஞ்சக்காமால 1% இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அங்கேருந்து நான் இங்கே இருக்க முடியாது, ஸ்தாபனத்திற்கு நான் லெட்டர் அனுப்பி எனக்கு யாராவது ஒருத்தரை எனக்கு துணைக்காக எனக்கு என் கூட அனுப்புங்க அப்படின்னு சொன்னேன். துணையாக ஒருத்தரை போட்டாங்க. ஆனாலும் நான் மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன். சரீரத்திலையும் ரொம்ப பாதிக்கப்பட்டு யோசிச்சு 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 என் வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தை குறித்து ரொம்ப நெகட்டிவாக யோசிச்சு என் விசுவாசம், என் நம்பிக்கை எல்லாமே போய் தனிமரமாக மாற்றப்பட்டு நின்றேன். இன்றைக்கு இந்த ஜெபத்தில், இந்த உபவாச ஜெபத்தில் இருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் நீங்க தனிமை இருக்கலாம். நீங்க உங்களுடைய தனிமை உங்களை கொன்னுட்டு இருக்கலாம். இதே அனுபவத்தில் தான் பாஸ்டர் நான் இருக்கிறேன். நான் நிறைய யோசிக்கிறேன். எனக்கு ரொம்ப நெகட்டிவான எண்ணம் இருக்குது. என் கூட யாருமே இல்லை. என் சின்ன வயசுல என் கூட நிறைய பேர் இருந்தாங்க. நான் ஒரு ஜாலியான பர்சன். ஆனா இன்னைக்கு நான் அப்படி இல்லை. நான் ஒவ்வொரு நாளும் சாகுறேன். என்கிட்ட பேசுறதுக்கு ஆள் இல்லை, என்கிட்ட பழகிறதுக்கு ஆள் இல்லை. நான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கேன்றவங்களுக்கு எல்லாருக்குமே நான் ஒரு ஆலோசனை கொடுப்பேன். 2 டைம் என் வாழ்க்கையில தனிமையா இருந்தேன். ஆனா ஒரு டைம் நான் தனிமையை வெற்றியா முடிச்சேன்.
அந்த தனிமையினுடைய முடிவில் எனக்கு ஒரு பெரிய அவார்டு கிடைச்சிருச்சு. ஆனா இந்த தனிமையில நான் தோல்வி ஆயிட்டேன். காரணம் வேற எதுவுமே இல்லை. அந்த தனிமையை நான் ஆண்டவரோட செலவு பண்ணேன். இந்த தனிமையை நான் ஆண்டவரோட செலவு பண்ண நினைக்கல. தனிமையில இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் கொடுக்கிற ஆலோசனை, இந்த தனிமை ஆண்டவரோட நீ இருக்கும்படியாக கர்த்தர் உனக்கு அனுமதிச்சது, ஆண்டவரோட பேசி கொண்டிருக்கும்படியாய் அனுமதிச்சது. இந்த தனிமையில ஆண்டவரோட கூட மட்டும் பேசி பேசி பழகிட்டு இருப்பீங்கன்னா நான் நம்புறேன் ஆண்டவருடைய குணம் உங்களுக்குள்ள வரும், ஆண்டவருடைய வல்லமை உங்களுக்குள்ள வரும், ஆண்டவருடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள வரும். அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள வருமானால் நீங்க எவ்வளவு பெரிய ஊழியத்தை மகிமையை காண போறீங்கன்றத நீங்க, நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், கண்டிப்பாக அதை பார்ப்பீர்கள். தனிமையில இருக்கிற அத்தனை பேருக்கு நான் கொடுக்கிற ஆலோசனை, ஏசப்பாவை பிடிச்சுக்கப்பா, ஏசப்பாவை பிடிச்சுக்குங்க சிஸ்டர் பிரதர், ஏசப்பாவை பிடிச்சுக்குங்க. இந்த உலகத்துல எல்லா மனிதர்களுக்கும் தனிமை தான். யாரும் நமக்கு நிரந்தரம் இல்லை, யாரும் நம்மோட கடைசி வரைக்கும் இருக்க போறது இல்லை. இன்னைக்கு அட் பிரசன்ட் நான் சொல்றேன், இந்த சூழ்நிலையில நான் இப்ப தனிமையா ஒரு 4 நாள் என்னை விட்டுட்டீங்கன்னா வைங்களேன், அந்த 4 நாளும் ஹாப்பியா தாங்க இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன். இன்னைக்கு தனிமையை குறிச்ச பயம் எனக்குள்ள இல்லவே இல்லை. தனிமையை குறிச்ச பயம் எனக்குள்ள இல்லை. ஏன் அப்படின்னா இப்ப நான் நம்புறேன் என் கூட கர்த்தர் இருக்கிறாரு. ஜெபம் பண்ணிட்டு பேசிட்டு தேசத்திற்காக ஜெபம் பண்ணிட்டு பைபிள் தியானிச்சுட்டு நிம்மதியா படுத்து தூங்கிட்டு ஆண்டவர் என் கூட இருக்கிறார். தனிமையை ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும், தனிமையில உட்கார்ந்து ரொம்ப யோசிச்சு மனசை குழப்பி எதிர்காலத்தில் கேள்விக்குறியோடு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். ஆண்டவருடைய கையை பிடிச்சி, இந்த உலகத்திலேயே ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் தனிமை இல்லை. யாருக்கு தெரியுமா? ஆண்டவரோட இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சாகிற வரைக்கும் தனிமை இல்லை. மற்ற எல்லாருக்குமே இந்த உலகத்துல தனிமைன்ற ஒண்ணு உங்களை கொன்றும், சில நேரத்தில் உங்களை ரொம்ப பாதிச்சிடும். ஆண்டவர் உங்களுக்காகவே இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறார், உனக்காகவே ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். நீ தனிமே அல்ல, ஆண்டவரோட ஆண்டவரோட. ஸோ எனக்கு அந்த ஊழியத்தினுடைய அந்த வருஷத்தினுடைய எண்டு சந்தோஷமானதா இல்லை, மகிழ்ச்சியானதா இல்லை. நானே எனக்கு எடுத்துக்கிட்டேன்னு தான் சொல்ல முடியும். அதான் ஞாயிற்றுக்கிழமை கொடுத்த அந்த செய்தியை கண்டிப்பாக நீங்கள் யாராவது பார்க்கலன்னா கூட பாருங்க. நான் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு யார் காரணம் அப்படின்ற செய்தியில் நான் பேசியிருப்பேன். நான் அந்த மன அழுத்தத்துக்குள்ள ஆளாகி நான் ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு காரணம் நான் தாங்க காரணம். ஆண்டவர் எனக்கு அனுமதிக்கல, நானா வர வச்சுக்கிட்டேன், நானா யோசிச்சு என்னை கெடுத்துக்கிட்டேன், நானா என்னை தனிமைப்படுத்தி அப்படி பண்ணிட்டேன். இருக்கிற எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறேன், ப்ளீஸ் தயவு செய்து நல்லா இருக்கிற உடம்பை கெடுத்துக்காதீங்க. நல்லா இருக்கிற மண்டைய, நல்லா இருக்கிற மூளையை யோசிச்சு குழப்பி சித்திரவதை பண்ணி அதை கொன்றாதீங்க. மூளைன்றது ஒரு காகிதம் போல, அதை போட்டு யோசிச்சு கசக்கிட்டீங்கன்னு வைங்களேன், திரும்ப அது எதுனாலும் கசக்குனது தான். அது வெள்ளை தாளை போல யோசனைனால போட்டு எல்லாம் ஃப்ரீயா விட்டுருங்க. ஆண்டோடைய சமத்துல எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துருங்க. நீங்களே உங்களை கெடுத்துக்காதீங்க, தயவு செய்து கெடுத்துக்காதீங்க. நிறைய ஆண்டவருடைய பிள்ளைங்க இன்னைக்கு செய்யற தப்பே அப்படிதான். அவங்களே அவங்க கெடுத்துக்கிறாங்க. அவங்க அப்படி பண்ணிட்டாங்களோ, இவங்க இப்படி பண்ணிட்டாங்களோ, இதை பண்ணாங்களோ, இவங்க என்ன கொண்டு வந்தீங்க, என்ன கொண்டு போக போறீங்க? நிர்வாணியாய் உங்கள் தாயின் கற்பத்திலிருந்து பிறந்தீங்க, போகும்போது நிர்வாணியாய் போக போறீங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு. இந்த உலகத்துல நம்ம கொண்டு வந்ததும் ஒன்றும் இல்லை, கொண்டு போக போறதும் ஒன்றும் இல்லை, எல்லாமே மாய. அப்போ எதுக்காக நீங்க இப்படி பண்ணணும்னு கேட்கிறேன். எதுக்காக நீங்க கவலைப்படுறீங்க? பேர், புகழ், பட்டம், பதவி எதுவுமே உங்க கூட வராது. எதுவுமே உங்க கூட வராத ஒண்ணுக்காக இன்னைக்கு போட்டு இப்படி மண்டையை போட்டு குழப்பிட்டு இப்படி இருக்கிறீங்களே. ஹாப்பியா இருங்க. சாப்பிட்றத சந்தோஷமா சாப்பிட்டு, உடுத்துறத சந்தோஷமா உடுத்தி ஆண்டவரை ஆராதிச்சு மகிழ்ச்சியா இருங்க. இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கறத வச்சு சந்தோஷப்படுங்க. அதான் ஆண்டவருடைய பிள்ளைகளிடத்தில் ஆண்டவரை எதிர்பார்க்கிறேன். ஸோ இன்றைக்கு நான் ஜெபிக்க போறேன் எல்லாருக்காக. ஆண்டவர் தனிமையில் இருக்கிற அநேகம் பேரை ஆண்டவர் இன்னைக்கு விடுதலையாக்க போறார். நீங்க நோக்க வேண்டிய அவசியமே இல்லை, எந்த நினைவுகளை நீங்க நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. கரம் பிடித்த தெய்வம் உங்க கூட இருக்கிறார். ஆண்டவரோட இருக்கிற தனிமை உங்களை ஒரு நாளும் உங்களை கஷ்டப்படுத்தவே படுத்தாது. முடிஞ்சவங்க முழங்கால அப்படியே தேவ சமூகத்துல முழங்கால நில்லு.
முடியாதவர்கள் தேவனுடைய சமூகத்தில் எழும்பி கூட நின்று கொள்ளுங்கள். Thank you Holy Spirit. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. தேவனே, இயேசுவே, என்னோடு கூட இரும் என்று சொல்லுங்க. என்னோடு கூட இரும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. என்னோடு கூட இரும் ஆண்டவரே, என்னோடு கூட இரும் ஆண்டவரே, இரும் ஆண்டவரே. சோகமான நினைவுகள், பிறர் செய்த தீமைகள் திரும்பி பார்க்காதே. சோகமான நினைவுகள், பிறர் செய்த தீமைகள் திரும்பி பார்க்காதே. நன்மையாகவே நான் மாற்றிடுவேன். நன்மையாகவே நான் மாற்றிடுவேன். நோக்காதே, நீ நோக்காதே, உந்தன் பாரம் அதிகமாகுமே. நோக்காதே, நீ நோக்காதே, உன்னை பலவீன பாடுத்துமையா. நோக்காதே, நீ நோக்காதே, உந்தன் பாரம் அதிகமாகுமே. பாடுவோம் என்னோடு சேர்ந்து. நோக்காதே, நீ நோக்காதே, உன்னை பலவீன பாடுத்துமையா. செய்த கடந்த நாள் தவறுகள் மன்னித்து மறந்ததால் திரும்பவும் நினையாதே. செய்த கடந்த நாள் தவறுகள் மன்னித்து மறந்ததால் திரும்பவும் நினையாதே. கலங்காதே, உன்னை அலங்கரிப்பே. கலங்காதே, உன்னை அலங்கரிப்பே. நோக்காதே, நீ நோக்காதே. என்னோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த சத்தம் அநேகருக்கு கேட்கப்படட்டும். ஆயிரக்கணக்கான பேர் இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளட்டும். உங்க கூட ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார். இந்த தனிமை உன்னை உருவாக்கிட்டு இருக்கார். இந்த தனிமை நல்லதற்காகத்தான். இந்த தனிமை உங்களை அழிப்பதற்காக அல்ல. இந்த தனிமை உங்களை உருவாக்குறதற்காக. இந்த தனிமை ஏதோ ஒன்றை உங்களுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்க போறார். இந்த தனிமையில ஆண்டவரோட நீங்க நடக்க போறீங்க. ஆண்டவருக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப் உண்டாக போகுது. உன்னை யாருமே இல்லாத ஒரு இடத்துல தனிமைப்படுத்தி இருக்கிறார். இப்படி ஒரு சிச்சுவேஷன் என் வாழ்க்கையில வந்ததே இல்லைன்னு நினைக்கிறீங்க. ஆண்டவரே தான் அனுமதிச்சார். ஆண்டவரே தான் அனுமதிச்சார். நீங்க அவரோட இருக்கணும்னு நினைக்கிற இந்த உலகம் நிரந்தரம் இல்ல. நீ தேடி போகிற எந்த மனுஷனும் நிரந்தரம் இல்ல. நான் தான் நிரந்தரம்னு சொல்றதற்காகத்தான் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அனுமதிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்லுவோம்.
நோக்காதே நீ நோக்காதே, உந்தன் பாரம் அதிகமாகுமே. நோக்காதே நீ நோக்காதே, உன்னை பலவீன பாடுத்தூமையா. தகப்பனே, இந்த நாள் உபவாச ஜெபத்தில் என்னோடு கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். Thank you Jesus. இவர்களை நடத்த வல்லவர் நீர்தானப்பா. இன்றைக்கு பேசின அத்தனை வார்த்தைகளும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெற்றியாய் அமைவதாக. அவர்கள் அனுப்பின ஒவ்வொரு ஜெபங்களும் அப்பா நீங்க கேட்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கு பதிலை தாரோ, பதிலை தாருமாண்டவர். கைவிட்டுறாதீங்கப்பா உங்க பிள்ளைகளை. இந்த சமயத்துல ஆண்டவருடைய கரம் அவங்களை தாங்கட்டும். எந்தெந்த ஜெப குறிப்புகளுக்காய் அவர்கள் ஜெபிக்க சொன்னார்களோ, ஜெப குறிப்பை அனுப்பி இருக்கிறார்களோ, அந்த ஜெப குறிப்புகளுக்கு பதில் வரட்டும்பா. இந்த 21 நாட்களும் தவறாமல் உடைய பிள்ளைகள் கலந்து கொள்ளணும். அதற்கு வேண்டிய நேரம், அவருக்கு வேண்டிய சூழ்நிலைகளை கர்த்தர் கட்டளையிடுகிறார். இந்த ஊழியத்தில் என்னோடு உதவி செய்கிற தாங்குகிற ஆண்டவரே, இந்த சமயத்திலையும் சிறு சிறு காணிக்கைகளினால் எங்களை ஆண்டவரே அப்பா நேசிக்கிற பிள்ளைகளை 1000 மடங்கு ஆசீர்வதி. ஒரு பெரிய திருச்சபையை கட்டுறதுக்கு எங்களை நம்பும். லட்சக்கணக்கான பேரை ஆயத்தப்படுத்துறதுக்கு அதற்கு வேண்டிய இடம், அதற்கு வேண்டிய பணம், அதற்கு வேண்டிய பொருளை நீங்க தாங்கப்பா. நீங்க வானத்தை தரைங்கப்பா. உங்க மகிமை தாங்கி நடத்தட்டும். நீர் கூடவே இருப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.